புதிய காதல் உணர்வுகள் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய காதல் வலையில் விழக்கூடிய சில சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். மறக்காம இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையர்களையும் அதன் மூலமாக சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றிட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ, இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரியம் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ, உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். வாங்க புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 23ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி. இன்றைய தினம் அமாவாசை தினங்க. அமாவாசை தினம் என்பதால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் 3 தலைமுறை முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். உங்களது குல வழக்கப்படி நீங்கள் வழிபாடுகள் தாராளமாக செய்யலாம். அதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். மேலும் 3ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வழிபாடுகள் மூலமாக அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இந்த தினம் மிகப்பெரிய காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதாவது வேலை தேடும் இளைஞர்களுக்கு ரொம்ப நாளாக வேலை தேடி கடினமாக வேலை தேடி முயற்சி செய்தும் கிடைக்காத சில வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இந்த தினம் வழிபாடுகளில் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கை அதிகரித்து மனதில் வைத்திருப்பீங்க. முன்னோர்கள் வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் என்பதால் முன்னோர் வழிபாடு தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் வரவை விட கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே இன்றைய தினம் இருப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக வியாபாரிகள் காண முடியும். பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. மன ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரித்து மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுல தேவையில்லாத அழுக்குகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மனம்தான் உங்களது வாழ்க்கையின் நுழைவாயில் என்பதால் நல்லது கெட்டது எல்லாமே மனதின் மூலமாக தான் வருகிறது என்பதால் மனதை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. தீய விஷயங்களை மனதில் கண்டிப்பாக அதில் திணிக்காதீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட பெரிய தொகை ஒன்று கடனாக கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியம். அதை நீங்கள் மறுபடியும் வசூல் பண்ணுறதுல ரொம்ப சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் உங்கள் நாளை மிக மிக கடினமானதாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் குழந்தைகளை நீங்கள் ஆர்வமாக மாற்ற அவர்களுடைய ப்ரெஷரை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். குழந்தைகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்களது எதிர்பார்ப்புகளை உங்களது குழந்தைகள் பூர்த்தி செய்ய வைக்க குழந்தைகளிடம் அன்பை நீங்கள் அதிகமாக இன்றைய தினம் காட்ட வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. முதல் மதிப்பெண்கள், முதல் ரேங்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு இருக்கு. உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில மிக மிக பிரகாசமான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் பார்க்குற எல்லாமே பளபளப்பாக தெரியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வண்ணமயமான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா புதுசாக சில பேர் காதலில் வலையில் விழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. உங்களது காரியங்களில் இன்னும் சுலபமாக நீ வெற்றிகளை பெறணும் அப்படின்னா அனுபவம் வாய்ந்தவர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இப்பொழுது திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாகும் என்பதால் திருமண முயற்சிகளை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. அனைத்து விதமான திருமண முயற்சிகளும் இப்பொழுது சிறப்பாக கைகூடி உங்களது இல்லத்தில் விரைவிலேயே கெட்டிமேல் சத்தம் கேட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகவும் வண்ணமயமான நல்ல ஒரு மனதிற்கு இனிய ரொமான்ஸ் உணர்வுகள் இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கு. இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையக்கூடிய ஒரு பொன்னான தினமாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் பெற்றோர் நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. பெற்றோர்களுக்கு என்ன தேவை அவர் அப்படின்றத மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சில கடிதங்கள் வாயிலாக சுப செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரக்கூடிய சுப செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சிகள் ஏற்படுங்க.
உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும். எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் பொறுமை, நிதானம் உங்களது அலுவலக பணிகளில் தேவை நண்பர்களே. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துவதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையுங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிரவுன் மற்றும் கிரே, அந்த 2 நிறங்களையும் இன்றைய தினம் பயன்படுத்தலாம். பிரவுன் கிரே பயன்படுத்துங்கள். மேலும் அதிர்ஷ்ட எண் நம்பர் 2, 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. குடும்பத்தில் இன்றைய தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் நிலவும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் நல்ல சந்தோஷமான ஒரு உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வீட்டின் தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்து வைத்து வீட்டு உறுப்பினர்களை நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சுபகாரியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுபகாரிய முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் என்பதால் திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ள இது சரியான தருணம் நண்பர்களை முயற்சி செய்து பாருங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் உதவியால் கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கு நண்பர்கள் ஊன்றுகோலாக இருந்து உதவுவார்கள். சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் அமையும். எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களது அலுவலக பணிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கு, நண்பர்கள் மூலமாக இருக்கு. மனசில் மட்டும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றிகள் நிச்சயங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை ரொம்ப முக்கியமான உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதுவும் எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ அனைவருமே கருத்துக்கள் பதிவிடலாம். அனைத்து கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி தினசரி ராசி பலன்களை நீங்கள் அப்டேட்டடாக இருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எப்பொழுதுமே தினசரி ராசி பலன்கள் ஆன் டைமில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.